மச்சான் மச்சான் நான் கடைக்கு போயிட்டு வரும்போது கீழே இந்த பொம்மை இருந்துதுடா, நல்லா அழகா இருக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். பாத்தியா, அது செம்மையா இருக்குல்ல மச்சான். இந்த பொம்மையை என்கிட்ட கூட நான் பார்த்து தரேன். ஆமாண்டா மச்சான், இந்த பொம்மை செம்மையாகுதுடா. டேய், அந்த பொம்மையை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, எங்க எத்தையும் அங்கேயே வச்சுட்டு வந்துருப்போ. போடா டேய், இந்த மாதிரி ஆன்டிக் பொம்மையை பத்தி உனக்கு என்னடா நாலேஜ் இருக்குது? ஆமா மச்சான், அவனுக்கு அறிவே கிடையாது. டேய் பிரேமே, இங்க கொஞ்சம் வாடா. நான் மாமா, இந்த பொம்மையை பாரு பிரேமே. மாமா, செம்மையாகுது பொம்மை. செம்மையா இருக்கும். ஏய், இவனுக்கு 3 பேர் தலையில எப்படி அந்த டெவில் ஹார்ன் வந்தது? டேய் மச்சான், வெயில்ல போயிட்டு வந்ததுனால மூஞ்செல்லாம் பிசு பிசுன்னு இருக்குது. நான் போய் மூஞ்சி கழுவிட்டு வந்துடுறேன். மாமா, இந்த பொம்மையை நீ புடிச்சுக்கோ, கிச்சன்ல நிறைய வேலை இருக்குது, நான் போய் சமையல் செய்றேன், நான் போறேன். ஆஹா, எப்படி இந்த பொம்மை இவ்வளவு தத்ரூபமா செதுக்கி இருப்பாங்க? அவனுங்களுக்கே அக்கறை இல்ல, அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு சொல்லிக்கணும் போ. மூஞ்சி கழுவலான்னு பார்த்தா ஒரு தண்ணி வர மாட்டேங்குது பேரு. என்ன டியூப் அடைச்சிக்கிச்சா? பிரகாஷ், பாத்ரூம்ல. டேய் பிரகாஷ், பிரகாஷ், வெங்காயத்தை எங்க வச்சோம்? இதோ இருக்குது. ஐயோ, எல்லாத்தையும் கீழே போட்டேனே. ஒன்னுத்துக்கு 2 வேலை ஆகுது. எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். இந்த பக்கம் என்ன இவ்வளவு வெங்காயம் உருண்டு கிடக்குது? ஐயோ குமார், குமார், உனக்கு கூட ஆகல, கையில உருண்டு கிடக்குது. குமார், இல்ல குமார் கூட ஆயிருக்காது, கண்டிப்பா கூட ஆயிருக்கூடாது, ஆயிருக்காது. குமார், உனக்கு கூட ஆயிருக்காது. குமார், ரமேஷ் அந்த பொம்மையை தூக்கிட்டு பெட்ரூம்குள்ள போனால, ரமேஷ் உனக்கு ஒண்ணு ஆகல. என்னடா ஆச்சு? என்னடா நடக்குது இங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லாரும் இப்படிடா செத்து போனானுங்க. மச்சான் மச்சான், நான் கடைக்கு போயிட்டு வரும்போது கீழே இந்த பொம்மை இருந்துதுடா, நல்லா அழகா இருக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். பாத்தியா, அது செம்மையா இருக்குல்ல? இவங்க 3 பேரும் இறந்து போயிட்டாங்களே, திரும்ப எப்படி வந்தாங்க? மறுபடியும் முதல்ல இருந்து அதே மாதிரி பேசுறாங்க. என்னடா நடக்குது இங்க? எப்படிடா இந்த மாதிரி நடந்திருக்கும்? நான் இந்த சோஃபால போனை நோண்டிட்டு உட்காந்துருந்தேன். அந்த டைம்ல மச்சான் மச்சான், நான் கடைக்கு போயிட்டு வரும்போது கீழே இந்த பொம்மை இருந்துதுடா அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் கதவு திறந்து வந்தான். அந்த பொம்மையை வாங்கி ரமேஷும் குமாரும் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? வெயில்ல போயிட்டு வந்ததுனால மூஞ்செல்லாம் பிசு பிசுன்னு இருக்குது, நான் போய் மூஞ்சி கழுவிட்டு வந்துடுறேன். மாமா, இந்த பொம்மையை நீ புடிச்சுக்கோ, கிச்சன்ல நிறைய வேலை இருக்குது, நான் போய் சமையல் செய்றேன், நான் போறேன். பிரகாஷ் பாத்ரூமுக்கு போனா, குமார் கிச்சனுக்கு போனா, ரமேஷ் பெட்ரூம்குள்ள போனா. பிரகாஷ் பாத்ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவன் சாவற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது. டக்குனு பாத்ரூம் கதை உடைச்சு நான் உள்ள போய் பார்த்தேன். அவன் இந்த இடத்துலதான் செத்து கிடந்தான். அதே மாதிரிதான் கிச்சன்ல குமார் வலிக்கு விழுந்து சாகுற மாதிரி ஒரு கனவு வந்தது. என்னன்னு ஓடி போய் பார்த்தேன். இந்த இடத்துலதான் குமார் செத்து படுத்து கிடந்தான். ரமேஷுக்கும் இதே மாதிரிதான் நடந்துச்சு. நான் இங்க என்னடா நடக்குதுன்னு குழப்பத்துல இருக்கும்போது திடீர்னு 3 பேரும் மறுபடியும் உயிரோட வந்தாங்க. மறுபடியும் இது எங்க ஆரம்பிச்சதோ திரும்பி அதே மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. எதனால இப்படி நடக்குது? டேய் மச்சான், எவ்வளவு அவளை கூப்பிட்டுக்குது? என்னடா கனவு காணுகிற? இந்த பொம்மை எவ்வளவு அழகாகுதுன்னு கையில வாங்கி பாரு. என்னடா ஆச்சு? அது ஒண்ணுலடா, டெவில் ஹார்ன். ஏய், உங்க 3 பேர் மண்டையில அந்த டெவில் ஹார்ன் எப்படிடா வந்துச்சு? டெவில் ஹார்னா? ஒண்ணுமே இல்லையே. என் மண்டையில ஒண்ணும் இல்லையே. என்கிட்டயும் இல்ல. டேய், உங்க மண்டையில தானே இருக்கு, நீங்க கூட கை வச்சு தொடுறீங்களேடா. டேய், அந்த நாய் ஏதோ தண்ணி கிணியே போட்டு வளர்றான் போலடா, அவனை எவனோ கடுக்காதீங்கடா. என்னோட எப்ப பார்த்தாலும் ரோதனையா போச்சுடா. வெயில்ல போயிட்டு வந்ததுனால மூஞ்செல்லாம் பிசு பிசுன்னு இருக்குது, நான் போய் மூஞ்சி கழுவிட்டு வந்துடுறேன். கிச்சன்ல நிறைய வேலை இருக்குது, நான் போய் சமையல் செய்றேன், நான் போறேன். டேய், ஒரு நிமிஷம், யாரும் இங்க போதீங்கடா. டேய் மச்சான், நீ சமையல் எவ்வளவு செய்ய தேவையில்ல, இங்க வந்து சாட்ல உட்கார வாடா. மச்சான், நீ பயங்கர அழகா தான் இருக்க, மூஞ்சில அப்புறம் கழுவிக்கலாம், இங்க டேபிள் உட்காரு வா. மச்சான் நீ வா, இந்த சோஃபால உட்காந்துரு வா. இங்கே இருக்குடா, கொஞ்ச நேரத்துக்கு எங்கே போகாதீங்கன்னு. டேய், ஏன்டா இப்ப எங்களை இங்க உட்கார வச்ச? சொல்றேன், அப்புறம் சொல்றேன். டேய் பைத்தியக்காரா, எதுக்கு உட்கார வச்சேன்னு சொல்றேன்டா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன்டா. டேய், நீ ஏன்டா இவ்வளவு பதற? அதையாவது சொல்றா. நான் எப்படி சொல்றது? நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல, எனக்கு முதல்ல குடிக்க தண்ணியை கொடு. மச்சான், அப்படியே நமக்கு கொஞ்சம், எனக்கு கொஞ்சம் அப்படியே குடுறா. தண்ணி குடிச்சிட்டீங்களா? எங்க போகாம இங்க இருங்க. மச்சான் மச்சான், நான் கடைக்கு போயிட்டு வரும்போது கீழே இந்த பொம்மை இருந்துதுடா. பிரகாஷ், இந்த பொம்மை இங்க இருந்ததுல காணோம். ஏய், 3 பேரை நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கடா. நீங்க 3 பேரும் அந்த பொம்மையை தொட்டதுனால உங்களுக்கு பெரிய பிரச்சனை நடக்க போகுதுடா.
என்னைய பார்த்து சிரிக்கிறீங்களா? இந்த தமாத்தோட்டு பொம்மையால எங்களுக்கு பிரச்சனை வரப்போதா? நீங்க 3 பேருமே ஏற்கனவே செத்து போயிட்டீங்கடா. செத்துட்டோமா? பிரகாஷ், இப்ப நீ வெளில போயிட்டு வந்து மூச்சு கழுவ பாத்ரூம் போவே. அந்த இடத்துல நீ ஷாக் அடிச்சு செத்து போவடா. ஆமா, இப்ப நான் கொஞ்ச நேரத்துல பாத்ரூம் போலாம் தான் நினைச்சேன். குமாரே, நீ கிச்சன்ல போய் வெங்காயம் எடுப்ப. அது கீழே வந்து நீ கால் தடுக்கி நீ செத்து போவடா. ஆமா, இப்ப நான் சாம்பார் செய்யறதுக்கு வெங்காயத்தை எடுக்கலாம் தான் நினைச்சேன். ரமேஷ், அந்த பொம்மையை தூக்கி நீ பெட்ரூம்குள்ள போவ. அந்த இடத்துல நீ செத்துருவடா. செத்துட்டோம்ன்றியே. அப்ப நாங்க எப்பறம் இங்க உயிரோட நிக்கிறோம்? நீங்க முதல் வாட்டி சாவும் போது திரும்ப இதே மாதிரி உயிரோட வந்தீங்கடா. முதல் வாட்டியா? அப்ப நாங்க எத்தனை தடவை செத்து திரும்ப வந்திருக்கோம்? இதோட இது லூப்ல 2 தடவை நடந்திருக்கு. அப்ப நீ எங்களை 2வது தடவை காப்பாத்த வேண்டியதுடா. உங்க 3 பேரை காப்பாத்துறதுக்காக நான் எவ்வளவு ட்ரை பண்ண மச்சான். ஆனா முடியலடா. இப்ப நாங்க எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது? அதான் மச்சான் எனக்கும் தெரியல. அட பைத்தியக்காரா, அவனே ஏதோ ஓலை நிக்கிற, அவன் சொல்றதெல்லாம் நீ உண்மை நம்பி நிக்கிற. டேய், உங்களுக்கு பிரச்சனை காப்பாத்துறதுக்காக நான் எவ்வளவு முயற்சி பண்றேன், நீ என்ன ஓலற சொல்லிட்டு இருக்கற? டேய் மச்சான், சாரடா ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன்டா. தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கடா நான் என்ன சொல்ல வரேன்னு. உங்களை எப்படிடா நான் நம்ப வைக்கிறது? கண்ணாடி இது போதும்டா. உங்க 3 பேர் மண்டையில ஒரு டெவில் ஹார்ன் ஒன்னு இருக்கு. ஏன் மண்டையிலயா? அது உங்களுக்கு நீங்களே தொட்டு பார்த்தாலாம் தெரியாது, ஆனா அது ஏன் கணக்கு தெரியுது. இந்த பேய் படத்தெல்லாம் பேய கண்ணாடில பார்த்தா தெரியும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்க மண்டை மேல இருக்க அந்த டெவில் ஹார்ன் நீங்க கண்ணாடில பாருங்க, அது தெரியும். அப்பவாது என்ன நம்புவீங்களாடா? ஆமா. என்னடா இது? என்ன இது கொம்பு? ரமேஷ், அந்த பொம்மையை குடுறா. இந்த பிரணவ், நீ இந்த பொம்மையை புடி. ஏக்கிட்ட என்ன கொடுத்த இது? நாங்க படத்துல மாட்டி சேர்த்து மாட்றா. ஐயோ டேய் பிரகாஷ், அப்படியே இந்த பிரச்சனை மாட்டி விட்டா. பிரகாஷ், ஏய் டாய், நீ அடிச்சடில பிரகாஷ் செத்துட்டாடா. நமக்கு அந்த டெவலப் எப்படி வரல? இது எல்லாத்துக்கும் காரணம் பிரணவ், நீ தாண்டா. மறுபடியும் 3 பேரும் இறந்துட்டாங்களே. மச்சான், நான் கடைக்கு போயிட்டு வரும்போது கீழே இந்த பொம்மை இருந்துதுடா. ஐயோ, என்னோட நண்பர்களை என்னாலே காப்பாத்த முடியலையே. டேய் பிரகாஷ், எதுக்குடா உட்கார்ந்து அழுதுனுக்குற? பொம்மை இவன் கையில தான் இன்னும் இருக்கு. அப்ப ரமேஷ் குமார் இன்னும் மாறல. ஏன் அழுவுறன்னு சொல்ற? மச்சான், எதுக்காக அழுவுறன்னு சொல்லுடா. இந்த லூப் கதையை முடிக்கிறதுக்கு இதை விட்டா நல்லா செஞ்சு கிடைக்காது. விக்ரத்ரா பிரணாவே, நான் எதுக்காக அழுத நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க 3 பேரும் ஒரு விஷயத்துக்கு கோஆபரேட் பண்ணணும், சரியா? சரிடா. மச்சான் குமாரே, இந்த சேர்ல வந்து கொஞ்சம் உட்காரா. குமாரே வாடா. டேய், எதுக்குடா இப்ப என் கையை கட்டுற? மச்சான் நீ அமைதியா இரு, நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். இரு. ஏய் பிரணவ், என்னடா பண்ற? அப்புறம் சொல்றேன்டா, இருடா. என் கையும் கட்டணுமாடா? அவ்வளவுதான், முடிஞ்சு. அந்த பொம்மையை குடுறா. இந்த பொம்மையால தானே எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சுது. டேய், அந்த பொம்மையை தூக்கி போடாதடா, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மைடா. வாயை மூடிக்கிட்டு இருடா. இதோட இந்த பிரச்சனை ஒளிஞ்சுது. டேய், இது உங்க கண்ணு முன்னாடி வெள்ளத்துக்கு போட்டேன். எனக்கு பிடிச்ச பொம்மை வந்துருச்சு. விட மாட்டேன் உனக்கு இருக்கு, விட மாட்டேன். டேய் மச்சான், அந்த பொம்மை நல்லா தான் இருக்குது, அதே தூக்கி போற, நம்மளே வச்சு போண்டா. அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. ஒரு நிமிஷம் இரு, நான் என்ன பார்த்தேன் இப்போ. டேய் மச்சான், இந்த பொம்மையை நீ தொட்டியா? டேய் ஒழுங்கா வாய்த்து சொல்றேன், இந்த பொம்மையை நீ தொட்டியா இல்லையா? டேய் நான் தொட்டலடா. அப்புறம் எப்படி என்னோட மண்டையில அந்த டெவில் ஹார்ன் வந்தது? பொம்மையை தொட்டா தானே அது வரும். அந்த பொம்மை நல்லா தானே இருக்குது, அதே தூக்கி வர, நம்மளே வச்சு போண்டா. அப்போ அது பொம்மையை தொடுறதுனால டெவில் ஹார்ன் வராதா? ஆமாடா, அந்த பொம்மை அழகா தானே இருக்குது, நம்மளே. மச்சான் அதை மட்டும் சொல்லாதடா. மச்சான், இப்ப நீ என்ன சொல்ல வந்தியா? அதை மட்டும் நீ சொல்லவே சொல்லாதடா. சரிடா, சொல்லடா. உன் பீச்சா கையை என் வாயிலிருந்து எடுடா. ஐயோ, இந்த வாட்டி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. டேய் ரமேஷ், என்னடா பண்ற? டேய் பிரகாஷ், நீ என்னடா பண்ற? திடீர்னு உங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு? டேய் என்னடா பண்றீங்க? எதுக்குடா செவுத்துல போட்டுக்கிறீங்க? வேணாடா, சொன்ன கேளுங்கடா. டேய் பிரணாவே, அவங்களுக்கு போய் தடுத்து நிறுத்துறா, இல்லடா என் கையில கட்டிருக்க கட்டையாத அவுத்து விடுறா. டேய், நான் மறுபடியும் தோத்துட்டேன். ரமேஷ் வேணாடா. ரமேஷ், டேய் பிரகாஷ், நீ ஏதோ சொல்றத கேளுடா ப்ளீஸ்டா. இந்த கட்டு ரமேஷ் உனக்கு நான் ஆகலடா. ரமேஷ் அப்ப பிரகாஷ் இது எல்லாத்துக்குமே காரணம் டீ தாண்டா. நீ மட்டும் நடச்சிருந்தா அவங்க 2 பேரும் நீ காப்பாத்திருக்கலாம்டா. மச்சான், இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பொம்மை தான்டா. பொம்மையா? என்னடா சொல்ற? அந்த பொம்மையை யாரு தனக்கு தானே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களோட உயிர்லாம் ஆபத்து மச்சான். இதை நான் தடுக்கிறதுக்கு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் திரும்ப லூப்ல நடந்துகிட்டே இருக்கு.
லூப்பா? மச்சான் மச்சான், நான் கடைக்கு போயிட்டு வரும்போது கீழே இந்த பொம்மை இருந்ததுடா. நல்லா அழகா இருக்குன்னு எடுத்துன்னு வந்துட்டேன். நீ எதுக்கும் பயப்படாத மச்சான். நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து இந்த லூப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளிய வைப்போம்டா. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த லூப்பை எப்படி நிறுத்த போறாங்கன்னு பயங்கர ட்விஸ்டுகளோட வரப்போகுது. அது என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? லைக் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 5 வீடியோ நாளைக்கே வந்துரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. அப்படியே லைக் போட்டதுக்கு அப்புறம் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் கமெண்ட் செக்ஷன்ல, அது நீங்க கிளிக் பண்றீங்க. அப்பதான் இந்த வீடியோஸ் நீங்க பார்த்த மாதிரி நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் ஆகும். ஸோ மறக்காம ஹைப்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. நம்ம சேனல்ல டெய்லியும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஷார்ட்ஸ் கண்டென்ட்ல டெய்லியும் உங்களை நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. ஓகே நண்பர்களே, உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுகிறது உங்கள் லவ்லி பிரகாஷ். ஓகே, பாய்.